வான் சாகச நிகழ்ச்சியை பார்வையிடச் சென்று உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான அறிவிப்பையும் அவர் வெளியிட்டுள்ளார். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், வணக்கம். கூடுதல் தகவல்கள் என்ன? நபர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். சென்னையில இந்திய விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான அனைத்து விதமான ஒத்துழைப்பும் வசதிகளும் செய்து கொடுப்பதற்காக இந்திய விமானப்படை கோரியிருந்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கைக்கு மேலாகவே பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறாரு. தமிழக அரசினுடைய சார்பாக காவல்துறை, தீயணைப்பு, சென்னை பெருநகர மாநகராட்சி, மருத்துவம், மக்கள் நல்வாழ்வுத்துறை, பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். சென்னை மக்களுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்படுவது தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட மிக அதிக அளவுல மக்கள் வந்திருந்ததாகவும், நிகழ்ச்சி முடிந்து திரும்பும் நேரத்துல அந்த செல்லக்கூடிய அந்த நிலையில மக்கள் தங்கள் வாகனங்களை அடைவதிலும் பொது போக்குவரத்தை பெறுவதிலும் மிகுந்த சிரமம் இருந்ததை தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அடுத்த முறை இது போன்ற பெரிய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யும் போது கூடுதல் கவனம் செலுத்தப்படும், அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதையும் தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டி, கடும் வெயில் மற்றும் பல்வேறு மருத்துவ காரணங்களால் 5 விலை மதிப்பற்ற உயிர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை அறிந்து மிகுந்த மனவேதனையும் வருத்தமும் அடைந்திருக்கிறேன் என்பதையும் சுட்டிக்காட்டி, உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கக்கூடிய அதே நிலையில அவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு, எதிர்பார்த்ததை விட அதிகமான கூட்டம் வந்திருந்தது. அவர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதற்கான நிலை இல்லாத நிலை ஏற்பட்டிருந்தது. மிகுந்த சிரமம் அடைந்தார்கள். இதையெல்லாம் அறிந்திருக்கிறேன். இருந்த போதும் அடுத்த முறை இது போன்ற பெரிய நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யும் போது கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்பதை தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.